இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் தோசை ரெசிபி பார்க்கலாம். முடக்கத்தானை வந்து வாங்கிட்டு வந்து ஆஞ்சி அலசி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு அரிசி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் அதையும் நான் ஆட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு காமிக்கிறேன் வாங்க. நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் வந்து நான் அரிசி சேர்த்துப்பேன். என்கிட்ட இட்லி அரிசி இல்லை, நான் ரேஷன் அரிசி தான் ஆட் பண்ணிப்பேன். ஒரு டம்ளரு ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்க. உளுந்து இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக போட்டுப்போம். 2 கைப்பிடி அளவுக்கு. இது மெஷர்மெண்ட்லாம் தேவையில்ல, சும்மா நம்ம கொஞ்சமாக போட்டால் போடும். இது வந்து நம்ம முடக்கத்தண்ணே கொஞ்சம் குழப்பாக இருக்கிறதால நம்மளுக்கு தோசை நல்லாவே வரும். போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த முடக்கத்தண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு ஓட்டிக்குவேன். நான் வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறது கிடையாது. இந்த அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக மையம் மிக்சியில் அரைச்சா. நான் வந்து கிரைண்டரில் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு முடக்கத்தான் மட்டும் ஜாரில் போட்டு நல்லா குழகுழன்னா அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். முடக்கத்தானே இந்த அளவுக்கு அரைச்சி ஜாரில் வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டுட்டு லாஸ்ட்டில் அரிசி மஞ்ச உடனே இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மாவு மஞ்சதுக்கப்புறம் அந்த முடக்கத்தானை அரைச்சி வச்சு இந்த முடக்கத்தானே இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முடக்கத்தான் மாவு ரெடி. முடக்கத்தான் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நான் நைட்டு வந்து அரைச்சி வச்சேன். இப்போ காலையில் தான் நான் ஊற்றுவேன். எப்பயுமே காலையில் அரைச்சா நைட்டு ஊற்றுவேன், நைட்டு அரைச்சா காலையில் ஊற்றுவேன். இப்போ காலையில் ஊற்றுறப்ப தான் வந்துடுச்சு. முடக்கத்தான் தோசை பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு சைட் டிஷ் கார சட்னி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.